துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் காயமடைந்த ட்ரம்பிடம் அமெரிக்க அதிபர் பைடன் நலம் விசாரித்ததாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு தகவல்களை நாம் நமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஹரிஹரன், தற்போது வெள்ளை மாளிகை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்களில்? ஜோ பைடன் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே தன்னுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்தார். நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். இந்த நிகழ்வுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். ட்ரம்புடன் தான் பேச முயல்வதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில பைடன் ட்ரம்போடு தொலைபேசி வாயிலாக பேசி நலம் விசாரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்போடு மட்டுமல்லாது அந்த நிகழ்வு நடந்தது பென்சில்வேனியா மாகாணம். அந்த மாகாணத்துடைய ஆளுநர் ஜார்ஜ் ஷபீரோ மற்றும் அந்த பகுதி பட்லர் பகுதியில தான் இந்த நிகழ்வானது நடந்தது. பட்லர் நகரத்துடைய மேயர் பாப் கேண்டாயோடும் அதிபர் பைடன் பேசி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்ற அடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார். ட்ரம்பிடம் நலம் விசாரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய நிகழ்வை எல்லாம் ரத்து செய்திருக்கிறார். அவர் அடுத்து டெக்சாஸ் செல்வதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்து உடனடியாக வெள்ளை மாளிகைக்கு திரும்புகிறார் ஜோ பைடன். நாளை, அதாவது அமெரிக்க நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் முக்கியமான இது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகள், பாதுகாப்பு தொடர்பான அதிகாரிகளை அழைத்து இது எப்படி நடந்தது, அடுத்து பாதுகாப்பை வலுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும், எப்படி விசாரணைகளை முடுக்கி விடணும் என்பது பற்றி ஆய்வு செய்வதற்காக கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு ஸ்பீக்கிங் டர்ம்ஸ்லயே கிடையாது. இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான அரசியல் கசப்பை தாண்டி ஒரு தனிப்பட்ட கசப்பு என்பது இருக்கிறது. இருவரும் ஒருவர் நிகழ்ச்சியில பார்க்கும்பொழுது கூட கை குலுக்கிக் கொள்வதோ, சம்பிரதாய பூர்வமாக நலம் விசாரித்துக் கொள்வதோ கூட செய்யக்கூடிய மரபு கொண்டவர்கள் அல்ல. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இருவருக்கும் இடையே நேரடி விவாதம் நடைபெற்றது. இந்த நேரடி விவாதத்துல எல்லாம் அதிபர் வேட்பாளர்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் போது பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொள்வதும் ஒரு சிவிலா நடந்து கொள்வதும் என்பது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் டொனால்ட் ட்ரம்பும் ஜோ பைடனும் இருவரும் ஒருவரை பார்த்துக் கொள்வதோ, சிரித்துக் கொள்வதோ, கைக்குலுக்கிக் கொள்வதோ, இந்த மாதிரியான அடிப்படையான பிளசன்ட்ரிஸ் கூட இல்லாம தான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான ஒரு கசப்புணர்வு என்பது தனிப்பட்ட அளவிலும் கூட தெரிந்து வருவதா பிரச்சாரங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இது ஒரு அசாதாரணமான சூழல். ஒரு முன்னாள் அதிபர் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. அவரை கொல்ல முயற்சி நடந்திருப்பதாக செய்தி. இந்த நிலையில இந்த அசாதாரணமான சூழல்ல ட்ரம்ப் மீதான தாக்குதலை செய்யக்கூடிய, அரசியல் தாக்குதலை செய்யக்கூடிய பைடன் கேம்பெயினுடைய ஆடெல்லாம் கூட அவர் ரத்து செய்திருப்பார். அரசியல் நிகழ்வை எல்லாம், இந்த பிரச்சார கூட்டங்களை எல்லாம் பைடன் தன்னுடைய கட்சி கூட்டங்களை எல்லாம் ரத்து செய்து ட்ரம்பை தாக்கும் விதமாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கேம்பெயின் ஆட் விளம்பரங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறார். ஏன்னால் இது அரசியலுக்கான சூழல் அல்ல, எல்லோரும் ஒத்த கருத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் கருதி, அசாதாரண சூழல் கருதி முன்னாள் அதிபரோடு பேசுவதோடு மட்டுமல்லாமல் அரசியல் பிரச்சாரங்களை எல்லாம் ரத்து செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதிபர் பைடன் ட்ரம்பிடம் நலம் விசாரித்திருப்பதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் அழைத்திருக்கிறார் அதிபர் ஜோ பைடன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.